ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ போகிறோம்னா ஆம்புகளை தான் ஒரு 2 மணி நேரம் இருக்குது ஓட்ட போகிறோம். பாரு, இன்றைக்கி தான் பட்டை கலப்பை கழட்டி போட்டு இங்கெல்லாம் தேஞ்சு போயிடும். இதுக்கெல்லாம் ஃபுல்லாக வெல்டு வச்சு தெரியுதா. இதுக்கு வந்து ஒரு சில பேர் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, கடைசியாக தேஞ்ச வாட்டி ஒட்டுக்காக ஒரு பட்டை வச்சு வெல்டு வைப்பாங்க. நாமளாம் அப்படியே வெல்டிங்லேயே சரக்கு ஏற்றி சரக்கு ஏற்றி மாட்டலாம்டா. ஏய் என்னடா பேசுறீங்க? ஆளும் மாண்டையும் பாரு மோரங்கை நீங்க சாப்பிடுங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க, நீங்க சாப்பிடுங்க. போண்டா நீ எங்க இருந்து வந்த? எனக்கு வேணாம், ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிறேன். என் கோட்டை முடிஞ்சுது. இது அஜித்துது, அவன் எங்கேயாவது வச்சுட்டு வந்தது, அதனால உங்கள்கிட்ட கொடுத்து சேல்ஸ் பண்றான். எங்கேயும் போகாது, எங்க ஊரோட ஓடி போயிடா. சின்ன கூட பாரு, ஸ்டீல் பாடி தூக்குறான் மாப்பிள்ளை. போட்டு நான் தூக்கி அப்படிங்கிறியா? நான் சொல்லவே இல்லை. ஹெல்ப் பண்ணு. தூக்குங்கடா தூக்குங்கடா. ஏய் மூடு. அவன் பாரு செத்து போயிரு வந்த இந்த பக்கம். அப்ப தெளிச்சிட்டு 4 மணி நேரம் சாவறதுக்கு. அப்ப தெளிச்சிட்டு போயிடு. தூக்கு 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 தூக்கு. தூக்கு. அவன் எதை பிடி தூக்குறான்? பொட்டல அடிச்சு டேய் வாடாங்க, அடிச்சு போடுடா. வாடா. தூக்கு நம்ம. இப்ப எதுக்கு திங்கணும்? எவனுமே தூக்கல, ஒட்டுக்குதான் நானும் ஒட்டி என்ன வாடா. ஏய் உண்மை அவனுக்கு 2 பேர் தலை பிடிச்ச இடத்துல தள்ளினே தெரியாது இருக்கும். இப்படி பிடிச்சிக்கணும். கழுத்து இப்பதான் குதிரை மாதிரி நிக்குது. கட் மாதிரி நிக்குது. ஏமாப்ப இப்படி குடிங்க. கல்லு காட்டுல விட்டா அழுத்த போறோம். அழுத்துங்க. கல்லு காடு இல்ல, கல்லு இல்ல. ஒன்னும் இல்ல, சோகேஸ் தான் உடையும். சோகேஸ் தான் உடையும். எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி 50,000 பணம் போட்டு விட்ருங்க, அதானே வேலை முடிஞ்சு போச்சு. இது அங்கே கட்டாம இங்கே கொண்டு வந்த. வா கரெக்ட்னு சொல்றதுக்குள்ள நீ அங்க அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்த? என்னதா வண்டியா அவத நிறுத்தி கழட்டி போடலாம்னு வந்தனா. கழட்டி போடலான்றதுக்குள்ள 2 பேரும் போட்டி போட்டு. சரி சமாளிக்காத. அது எடுத்துட்டு வந்தா வண்டி அவன் நவுத்திட்டு வந்துட்டான் அங்க இருந்து. கண்ணமாகுது பிரேக். 4 வீல் டிரைவ்க்கு 4 வீல் டிரைவ் பிரேக் தான். ஆனா 4 பேரும் கவுதா. அதுதான், அதனால தான் ஒருத்தர் அந்த பின்ன அதிலே போடு, ஸ்டார்ட்லேயே போடு. அப்படி கவாதில்ல ரோட்டில் 4 வீல் டிரைவ் என்கேஜில் தான் கவ்வோம். அண்ணா உன் கை செடுக்கலாம் இருக்கா? அண்ணா அப்ப நீ பண்றப்பா நீ போட்ட கொஞ்சம் லைட்டா ஓட்டு. இன்னும் கூட அவன் தான் இருக்கு. இன்னும் கூட லைட்டா முன்னாடி போனா பின்னாடி வரும்டா. எடா மாட்றா. வராது பெரியப்பா. அது என்ன ஓகேடாண்டா சித்தப்பா. டமுக்கு டுமுக்கு சித்தப்பேன். பெரிய என்ன பண்ணோம்? சுருக்கணும். என்ன பண்ணோம்? டமுக்கு டுமுக்கு சித்தப்பேன். அது யாரா உனக்கு பேர் வச்சு டமுக்கு டுமுக்குன்னு? அப்புறம் அந்த பேரு குறுக்குறு. பழைய பேரா? ஓ, அதிகமா சாப்பிடுவியா? மேல மாத்தினா என்ன தொட்டு வரணும்.
லூஸ் விட்றா அட பாரு ஏய் லூஸ் விட சொல்லி கொடுறா, பொறுமையா சொல்லி கொடு, பையனை அழட்டாத. இவன் லாக் பண்றான். அத லாக் பண்றா சாமி எட்ட போ. ஏய் அத லாக் பண்ணு தெரியல ரோட்ல வச்சு பாத்துக்கலாம். அப்ப அவதேங்க அவன் மொத்தமா இருக்கு. இவத்த போனா அடிச்சனா ஓடுடா. அவன் ராணி கடை மூளை நான் கால் நாக்கிட்டு போயிருக்கான். அவன் சொல்றான் நீ கேக்குற பாத்தியா லாக் பண்ணிடுறான். என்ன லாக் பண்றான்? சாப்பாடு அங்க நடக்குதே அண்ணன் டாப்பால தாப்பாலும் லாக் பண்ணுவீங்க, எல்லாமே லாக் பண்ணுவீங்க, ஆள் ஏமாந்துருந்தா. சந்தோஷ் சார் ட்ரைனிங் எப்படி? அவன் வரமானா இன்னொரு வேலை பக்கத்துல போட்டு நான் வந்து 2 சொல்லுவேன். வந்து ஓடி போடா. ஆரி பண்ண ஓட்டிட்டு வந்தனா காலையில ஒட்டாட்டு ஓட்டனா இதுதான் முந்தி போனோம். காலையில ஒட்டாட்டு ஓடுறதுக்கு இப்ப பாத்தியா காலுங்க தப்பா என்னடா செருப்பாரு ஒரு பக்கம் போடு. போங்கடா. வந்துடி மேல வாங்கடா. வருஷம் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமைல் அவனும் ஓடுறானா ஏடா లాలీపాప్ మా బో నీ మనం చెప్పరా நீ చెప్పరా நீ చెప్పడా போதுமா டேய் டேய் நான் லாலிபாப்ப சொன்னேன்டா. ஐயோ ப்ரோ இவங்க எல்லாம் வர வர எல்லா பசங்களும் கெட்டு போகிறாங்க ப்ரோ. இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. மோகன் மாமா தான் பொறுப்பு ப்ரோ. மோகன் மாமா தான் பொறுப்பு. நானும் எதுவுமே சொல்ல, நல்ல பையனை கெடுக்கிறதே நீங்கள் தான். மோகன் மாமா தான் பொறுப்பு. ப்ரோ எங்கள் மாமா ஏரியா டான் ப்ரோ. ஆமாம்மா ஆமாம். இரு நான் உட்காரவே இல்லை. நீ போகிற வேகத்தில் பார்த்தா நான் அவ்வளோதான் ஒரு வழி ஆயிரம் நாட்டுதான் மாப்பு. ஆமாம் நான் பொறுக்காதாம்மா போவேன். சைடு போடு. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் போகிறோம் ட்ரையில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் இருக்கோம். அதுவும் உழவு வீடியோவே போடல. ரோடிங் தான் அது எப்பயோ ரேட் தான். நம்ம அதுக்கே டைம் சரியாக இருக்குது. இதே ஏன் எடுக்கிறது இல்லைன்னா வண்டி ரொம்ப பிக்கப் கம்மியாக இருக்கும். மத்தன்னு போவோம். நம்பர் வந்து அப்படின்னா நான் கண்டுபிடிச்சேன். என்னென்ன வேணாம் என்ன பண்ணுறீங்க? ஏமாப்ப நான் சொன்ன மாதிரி கேட்குற அடுத்த ஐட்டம். அந்த ரூம் கிட்ட அந்த வயலு தான் நம்ம அங்கே ஒரு வயல் ஒன்று அதை ஓட்டு போட்டு என்னன்னு தோட்டம். ஏ அமுக்கு டுமுக்கு பைக் எடுத்துருவானா? பைக் எடுத்துருவோம், அங்கேயே போயிடலாம். எடுத்துருவா நீ எடுத்துருவா. நடக்க முடியாது மாப்பிள்ள. போகலாம் போகணும் வண்டியில. அமுக்கு டுமுக்கு ஓடுச்சோன்னா ஸ்ப்ளெண்டர் 50 ஆஃப் பண்ணுறான். என்ன மாமா சப்புக்குன்னு ஆஃப் ஆகுதுங்கிறான்.
மாப்ப கருப்பை இறக்கி விட்டுரு ஃபுல்லா. செவப்பை 9, 10, 9, 10. அப்பா 7, 8 வை. 9, 10 ஐயா கெட்டு போயிருவா. அவன் ஜாண்டியரே ஓட்டிகிட்டு இருந்தான்ல, அதனால மகேந்திரா ஓடுது. அந்த அனுக்கு தான் முள்ளு கட்டுல. டேய் வாடா, காட்டுக்காரன் வந்துட்டான்யா. காட்டுக்காரன் வந்துட்டாயா, அந்த பவர் டில்லர் வாங்க வந்துட்டான். 2 பெரிய பணக்காரர் 2 வாங்கி வச்சிட்டீங்க. மாப்ப லோ காட்டுக்காரன் நாங்கள் போயிட்டான். முள்ளு கிடக்குது, கல் கிடக்குது. அவன் இறங்கி போட்டு போட சொல்லுங்க. சுற்றி ஜீவிக்கிட்டு ஆடு யாருக்கா எங்களதெல்லாம் இல்லை. இப்போ இங்கே காட்டில் இப்படி முள்ளை ஓரஞ்சி விட்டு வச்சுருப்பானா? முள்ளுக்கு பால் டயர் ஊற்றிருக்க மாட்டான். போறாரு கம்மியா அப்படி விட்டுட்டு ஆள்றாரு அப்படி. ஏய் வண்டி தோக கூட வீலிங் பண்ணிட்டான். வீலிங் பண்ணிட்டோம். இங்கே எல்லாம் மாடு கட்டி தார் ரோடு பண்ணிவிட்டாங்க. வீலிங் பண்ணத்தான். என்ன பற்றி தாய் மொத்தம் எங்கனாலும் எங்கே போனாலும் எடுத்துட்டு வந்துடுறது. மாப்பு நான் நிறைய இடத்துல சாவி எடுத்துட்டு வந்து பழகிருப்பேன். ரூம் சாவியா? அந்த பழகலாம் இல்லை. ஏ நீ தானே சொன்ன அந்த சாவி நான் கேட்டேன். வண்டி சாவி ப்ரோ, இவரு என்னமா நினைக்கிறாரு ப்ரோ. பொய் சொல்லாத. உண்மை 100% உண்மை இதுதான். ஏய் டைம்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டாரா? 4:30. டே அது வேணாண்டா விடுங்கடா. அதுக்கு என்ன ஆஃப் பண்ணுறீங்க? டைம் பார்த்தியா? அவன் ஜாண்டியர் ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால இன்னும் மகேந்திரா சென்சின்னு அவன் லெவலுக்கு வரல. எனக்கே வர மாட்டேங்குது இந்த வண்டி. அன்னைக்கு ஓடு அடங்கி அடி போல் அப்படியே விட்றீங்க கட் பண்ணிட்டு. முள்ள ஏடா அடிக்கிற? தள்ளி வா. ஒரு 2 கால் கணிச்சலா அப்புறம் என்ன மூடி போனா. அந்த முள்ள ஏடா மாப்பு வாங்கி எத்தவரை எப்படி ஓட்டணும் ஓட்டி காட்டு. உனக்கே தெரியாது, நீ ஓட்ட மாட்டேன். கம்முன்று நீ எங்க குத்த விட்டு விட்டா இல்லையா? இப்போ அவன் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுவேன். அப்படித்தானே ஓட்டுவான். வாங்கி ஓட்டுட்டா. வேண்டாம் அவனே ஓட்டுட்டான். அப்புறம் அவன் கடுப்பாயிருவான். டேய் என்னை பார்த்தா எப்படா தெரியும் உங்களுக்கு? என்னை பார்த்தா ஓட்ட மாட்டான்னு நினைக்கிறியா? போச்சுரா அமுக்கு போகுது. அவன் தெரியாது. அவன் உனக்கு மிச்ச மாட்டான். ஆட்டி ஓட்டு. டேய் இப்படி ஆட்டி ஓட்டு. பாப்பா அதே மட்டமா இப்படி. ஃபோர் வீல் டிரைவ் கொடுத்தா எல்லாம் நோவாத கண்டி போடுறீங்க. 2 வீல் டிரைவில் ஓட்டினா தான் நீங்கள் ட்ரைனிங் ஆகுது. 2 வீல் டிரைவில் நக்க தெரியாதா? 2 வீல் டிரைவ் கொடுத்தா எங்கே போய் ஓட்ட போகிறாங்க? அதை இப்படி தான் ஓட்டுவாங்க. இவன் ஓட்டிட்டு இருக்கிறான் பாரு, அது மாதிரி தான் இருக்கும். 4 வீல் டிரைவ் ஓட்டுவான் பையன். அந்த அண்ணையா ஓட்டுதுன்னா அந்த அண்ணன் ஜாண்டி ஓட்டிட்டு அதனால அவன் 2 நாளைக்கு ஓட்டினானா தெரிஞ்சு போயிடும். இது ஓட்டுறதுனா பெரிய விஷயம். ஜாண்டியரில் இப்படின்னு தள்ளுவாங்க. மகேந்திராவில் ஒரு நூல் தள்ளினாவே இறங்கும். அது இப்படி தூக்கணும். இது இப்படி நானும் தானே இதே கணக்கில் பட்டையை உடைச்சிட்டு. யாரு? அதுதானே எங்க அங்க போலீஸ்கார் காட்டுல ரொட்டேட் ரோடு நானும் சுஜி தானே வந்து மாற்றி விட்டுச்சேன். பட்டை புது பட்டையா வேற போச்சா? வண்டி வேற கொஞ்சம் சின்ன வண்டியா போச்சா? அதனால இந்த அளவுக்கு அளப்பு பெருசா இருக்குது. வண்டி சின்னதா போச்சு பாரு.
மாடு ஃபுல்லாக கெட்டுருப்பாங்களாட்டி இது எப்பயிலிருந்தே ஓட்டலையே. இதான் காலையில் ஒட்டரை இருக்குண்ணா இறங்கவே இல்லை. அப்புறம் அதான் கலப்பில் ஓட்டிக்கலான்ட்டு கரெக்டாக ஓட்டிட்டு போயிருக்கிறேன். ஓ நீ ஆல்ரெடி ரொட்டேட்டரில் பதம் பார்த்துட்ட. நான் பார்த்துட்டேன். போய் சொல்லி விட்றா எப்படி லெவல் வைக்கிறதுன்னு. 7-7.5 வச்சா கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இப்போ கரெக்டாக ஓட்டுறான். நான் ஓட்டுற மாதிரி வண்டி அருமையாக போகுது. போகுமா போவாதா பாரு. மாப்பிள்ளை உடனே எடுத்து பிடிச்சிட்டான் கையில். எங்கே இறங்குற ஓட்டு நான் சொல்கிறேன். இறங்குறையா உடனே நோட்டில் பண்ணுறேன். ஒன்று ஏறுனா தப்புன்னு இருக்கு. நாலு தூக்கு. இறங்கிட்டு எனக்குன்னா வண்டி தங்குது. வயலூர் மட்டமாக ஓகே நண்பா. இந்த 415 ரொம்ப நாளாக வீடியோ போடல பார்த்தீங்களா. 415 வந்து கலப்பையை விட்டாவே எந்த அளவுக்கு லோட் ஆகுதுன்னு. இதுக்கு தான் நான் வந்து 415 வந்து கலப்பை வீடியோவுக்கு எடுத்துகிட்டு வரதில்ல. கலப்பைக்கு பிடிச்சா சரி லோட் ஆகுது வண்டி. சரி அதனால் நம்ம பைசான் போய் தான் நாச்சில் வேலை செஞ்சுட்டோம்ல, அதனால் பைசான் போயிலே ஓட்டிக்கலான்னு தான் வந்துடுறது. மாப்பிள்ளை கொஞ்சம் கலப்பையை பிடிச்சானா எப்படி உட்காருது. 1 மணி நேரம் ஓட்டினா கண்ட்ரோல் வந்துடும். அவன் ஜாண்டியரில் ஓட்டிவிட்டு அதில் வந்து சென்சிங் வேறு மாடல் இருக்கும். மகேந்திரா சென்சிங் வேறு மாதிரி இருக்கும். மகேந்திரா சென்சிங் ஓட்டி புதுப்பட்டியை கொண்டு வந்து இந்த கதறுதா. எந்த வண்டியிலுமே டீசல் இல்லையா ப்ரோ, அதனால் வந்து சரி 415 எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கும் போதே சொன்னான் அஜித். என்னன்னா மாமா 415 வேணாம் மாமா, புதுப்பட்டை 415 கதரும் மாமா அப்படின்னானா. சரிங்க மாப்பிள்ள பரவாயில்ல, நாமளும் வந்து 415 வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இது ஒன்று தான் ப்ரோ குறைக்காடு. அண்ணான் 2-3 வெயிலெல்லாம் ரொட்டாட்டில் ஓட்டி போட்ட வெயில். ஸோ அதனால் அப்புறம் வந்து அதெல்லாம் ஃப்ரீயாக தான் மண் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் வேறு டம்க்கு மாமா வேறு வீடியோ எடுத்துக்கிறாரு. அவர் எப்படி வீடியோ போடுறாருன்னு பார்க்கலாம். ரொம்ப சிரிக்கிறாரே. இன்னும் கொஞ்சம் மாப்பிள்ளை ட்ரைனிங் வந்தானா சரியாக போயிடும். ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஓகே நண்பா. ப்ரோ இப்போ ஒரு 10 நாளாக கமெண்ட் ரீட் பண்ணாலும் கேட்காதீங்க நண்பா. என் செல்லு வந்து மண்டையை போட்டுருச்சு. அதனால் வந்து கமெண்ட் ரீட் பண்ண முடியல. அதனால் வேறு ஒரு செல் எடுக்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு செல் எடுத்தால் அப்புறமேட்டு எல்லாம் கமெண்ட் ரீட் பண்ணலாம் நண்பா. இப்போ ஒரு 7-8 வீடியோவுக்கு பக்கமாக கமெண்ட் ரீட் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் ஒரு செல் எடுத்த வாட்டி கமெண்ட் ரீட் பண்ணுறேன். இப்போ பேசுகிறதுக்கு மட்டும்தான் ஒரு ஃபோன் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் ஃபோன் இல்லை. கொஞ்சமாக தூக்குடா. மாப்பிள்ள ஓடுது மாதிரி தூக்கக்கூடாது, கொஞ்சமாக தூக்கணும். சந்தோஷ தொழில் சொல்லி கொடுறான் அவனுக்கு. சித்தப்பா உனக்கு வைக்கிறதா பெரிய ஆப்பா. இப்போ என்னங்கிறான் அஜித், மாமா வயல் சரியில்லை அப்படிங்கிறான். அவனுக்கு இன்னும் வாட்டம் வரல நண்பா. உண்மையை சொல்ல போனால் அஜித்துக்கு வந்து சுத்தமாக வாட்டம் வரல. ஓட்ட தான் வாட்டம் வரும். நம்ம அமுக்கு டுமுக்கு டமால் டுமியில் வேற என்னமோ பேசுகிறான். இல்லைன்னா அவன் இந்த வீடியோ போடுவான். அவன் எப்படி போடுறான்னு மட்டும் பாருங்க. தேவ் டிராக்டர் லைஃப்னு சேனல் வச்சுருப்பான். நம்ம வீடியோவை எப்படி அவர் பேசி கலாய்ச்சி வச்சுக்கிறப்ப நாம் பேசுகிறத நமக்கே டப்பிங் அடித்து வச்சுருப்பான் மாப்பு. நான் என்ன பேசுகிறேன்னா வாய்ஸை மட்டும் மாற்றிவிட்டு நான் என்ன பேசுகிறேன்னா அதை அப்படியே மாப்பிள்ளை காப்பி அடித்து வச்சுருப்பான். எங்கள் மாப்பு உண்மை தானே மாப்பை? சுயமாக சிந்திச்சு உண்மைதான், சுயமாக யோசனை பண்ணி போடணும். என் வீடியோவை எடுத்து இல்லை இப்போ எடுத்து அது என் வீடியோ தானே. ஐடியா போடாமல
நீ போட்டா இன்னைக்கு போடன்னு போய் கிணையா போய் நண்பா எல்லாம் பார்த்தீங்க கிணையா போகுது உழவுக்கு வந்து நல்லா பிடிச்சி மணல் மாதிரி காட்டுக்கு ஆகுமா இப்போ இந்த மாதிரி காட்டுக்கு நம்ம மாதிரி கடிசியான காட்டுக்கெல்லாம் வந்து ஒரு 45 ஹெச்பி 50 ஹெச்பி கேட்டகரி தான் கரெக்டாக. ஓகேம்மா பைசன் பையெல்லாம் வந்து அசால்ட்டாக போகும். மாதிரி 40 ஹெச்பி மாப்பு இவ்வளோ நேரமா சென்சிங் வச்சிட்டானா? என்ன ஒரு 7 வச்சிருப்பான் நண்பா. 7 என்ன 7 நம்பர் வச்சுருவான். அது வந்து வண்டிக்கு தகுந்த மாதிரி மாறுமாப்பில் சென்சிங்கில். ஒரு வண்டியில் 8 9 வைக்கலாம். அது இருக்கிற டெப் 6 வருது அப்படி இல்லை. சூப்பர் மாப்பு மாப்பே கை தட்டுறேன். ஏதோ அஜித் ஓரளவு ஓட்டுறானாமா இப்போ? அதெல்லாம் சூப்பராக ஓட்டுறாப்ல. நல்லா இல்லையா? சூப்பராக ஓட்டுறாப்ல. எது உழவ? ஓ ஆ நீங்கள் தப்பா நினச்சிக்கிட்டீங்கன்னா நான் வந்து உழவு ஓட்டுறல அவன் ஸ்பெஷலிஸ்ட்டு. உன் பங்காளி பற்றி நீ பெருமையாக பேசி பழவ என்றைக்குமே. என்ன மாப்பு பண்ணுறான்? நல்லதெல்லாம் புட்டேரியும் பங்காளி விட்டு ஆட்டுறானே. பட்டக்கட்டெல்லாம் எங்கே போய் ஒன்று போத இருக்குதான்னு பார்க்குறான். பட்டை புது பட்டை பேர்த்து விடுவோமா இருக்கு வச்சிருக்குதான்னு பார்க்குறான். இல்லை மாமூட்டு போய் உத வாங்குவோமா? அப்புறம் மாப்பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான். அப்புறம் என்ன நடக்குமோ இதான் நடக்கும். மேலே வேறு ஒரு எக்ஸ்போர்ட் டிரைவர் வர ஒருத்தவங்கிறான். அவன் ஏதாவது சொல்லி கொடுப்பானா இப்படி ஓட்டினா அப்படி ஓட்டினான்னு சொல்லுவான்னு சொல்ல மாட்டானு தெரியலையே. அவனுக்கு இன்னொரு ஆள் சொல்லிட்டாருண்ணா. எங்க சுண்டு எக்ஸ்போர்ட் டிரைவரை சுண்டு இப்போ பிஸி ஆகிறாரு. அவருக்கு எதுவும் வேலைலாம் தட்டல. எனக்கே வேலை இல்லை. ஓட்டி போயிட்டு வரீங்களா? இப்போல்லாம் அவன் கூப்பிட்டு போனாட்டுக்கு தான். அதனால் அவன் ஓட்டிகிட்டு போயிட்டான். இன்னொரு சேலை 3வது சேலை 3 சேலை. ஏன்னா எல்லாம் காஞ்சி போச்சு இறுகி போய் கிடக்குதுல்ல. பார்த்தீங்கன்பா இந்த காடு ஒன்று தான் 3 சேலை ஓட்டுறாங்க. இங்கே பார்த்துருக்கீங்களா 3 சேலை ஓட்டி? ஓ யாருமே வந்து 3 சேலை ஓட்டி பார்த்துருக்க மாட்டேன். சரிதான் நான் தான் பார்க்குறேன் 3 சேலை ஓட்டி. எங்கேயுமே பார்த்தது இல்லையா மாப்பு? ஒரு சேலை ஓட்டிவாங்க 2 சேலை ஓட்டிவாங்க 3 சேலை ஓட்டிவாங்க. எல்லாம் அழுத்திப்படி சென்சிங்கில் வச்சு நோவாத ஓட்டாத. பாரு அங்கெல்லாம் சென்சிங் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். மாப்பிள்ள அப்படியே சென்சிங் லெவல் பண்ணிட்டு நோவாத நோம்பி முடிட்டுக்கிறான். அதான் கொஞ்சம் அழுத்தி போடுறான். அப்படியே வேணா நான் நோம்பி முடிப்பா. போகிற டிரைவர்லாம் அப்படி வேணாம் பார்த்தீங்களா மாமா? போகிற டிரைவர் நீ வேணாம் கிளிக்க வேணாம் இந்த அப்படிங்க. கடவுள ஓ அழுத்தியா ஓமா ஆபாருமா அதுக்குன்னு எதுக்கிட்ட அவளே இறக்கி விட்ட? மேலால வருது. முடிஞ்சா அன்னைக்கு படுத்தாதீங்கயா அப்படிமா. மாப்பிள்ள வந்துட்டான். இங்கே பாருங்க ப்ரோ இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. வரலாம் 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 வரலாம். கேப்பா
அது டைம் க்ளோஸ் பண்ணும்ல. என்ன பரம்பா போட சொன்னாங்க? அப்படியே கடத்துட்டு போய் அப்படியே ஓட்டு. முதல்ல அவங்க பவர் டில்லர் ஓடி பார்த்துக்கிறாங்கன்னா ஓட்ட முடியல, அதனால தான் நம்ம வண்டி போட்டோம். ஓ, ஆல்ரெடி குட்டி வண்டியில் ஓட்டி பார்த்துக்கிறாங்க ப்ரோ. அதுங்களுக்கு ஒரு பவர் டில்லர் இருக்குது, அது வேலைக்கு ஆகலை. எப்படி வேணாலும் ஓட்டலாம். ஏய் ஏய், உங்கள் அக்கா விளாடாது. தம்பி மேலே பாஸ்தா பாருங்களேன். ஏண்டா ஒரு 16 வச்சு 16. நல்லா எப்படி இறங்கி பிடிக்கவா? போக மாட்டேங்குது. போவோம், அட்ஜஸ்ட் பண்ண. அதுக்குன்னு ஒரே லிமிட்டாக பிடிக்கணும். ரெண்டு சாலம் மாப்பு அப்போதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மூளைக்கு மணி தள்ளணும்னு சொல்லு. ரெண்டாவது சாலுக்கு தெளிவிலாமா? முதல் சாலுக்கு தள்ளனா தான் ரெண்டாவது சாலுக்கு சுத்த வரும். ஆமாம், ஓட்டி தண்ணா மண்ணு பொதன்னு இருக்கும். தள்ளுவானா? 5 கிலோமீட்டர் ஓட்டுறதே போதும். பாட்டில் ஓடுது அப்படி ஓட்டுறாரு. ஓஹோ, அந்த சாமி வண்டி எடுத்துட்டாரா? மண்ணு நல்லா தள்ளுறான். ஏய், இன்னொரு பரப்பு தள்ள. தள்ளுறான். ஏமா அப்போ எங்கள் வண்டி மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி பரம்பு வச்சுக்கிறாங்க? இருந்தாலும் நீங்களாம் 1008 டிரைவராக போகிறீங்க. கண்டிப்பாக. மாப்பிள்ளைன்னா என்ன கொக்கானா? ஆமாம் மாப்ப, மாப்பு வார்த்தைக்கு பதிலே இல்லை. தேடு லோ தேடு வேறு. மாப்பிள்ளை கரெக்டாக கணிச்சுட்டான். மாப்பிள்ளைலாம் யார் பழந்துன்னு கொட்டை போட்டவராச்சா? ஏன் மாப்ப இங்கே என்ன காட்டா மாப்ப? எனக்கு வெக்கமாக வருது மாப்ப. இது பார்க்குறது தான் பிடிக்குது. இது வந்து டீசல் வந்து 4 லிட்டர் டீசல் சாப்பிட்டு போடுவோம் வண்டி. 4 லிட்டர் டீசல் குடிச்சிடுவோம். மண்ணு தள்ளுனா எல்லாம் மூளைக்குன்னு சொல்லு. குதிரை எந்திரிக்குது. 2 காலில் எந்திரிக்குதா 4 காலில் எந்திரிக்குதா? ஏமாப்ப எதுக்கடா உங்க அக்கா எவ்வளோ பாசமாக கூப்பிட்டுருக்குது? உடன்பிறப்பு சொன்ன மாதிரி. சந்தோஷ் இன்னைக்கு தாப்பா ஃப்ரீயாக இருக்கிறான். இப்போ கூட கிரீஸ் அடிக்க சொன்னாங்க, எஸ்கேப் ஆகி வந்துட்டான். ஃப்ரீ டைமில் சந்தோஷ் ஃபுல்லாக கிரீஸ் அடிக்கிறது தான் வேலை. ஏன் சந்தோஷ் கிரீஸ் தானே? அடா வண்டிக்கு என்னடா கிரீஸ் அடிப்பாங்க? ஆயில் கிரீஸு. உனக்கு நினப்பு இருக்கும்டா கிரீஸுன்னு. ஏதோ அந்த வேலை அதெல்லாம் மாப்பு கண் மாதிரி ஓட்டுவான்டா. என்ன பங்காளி பற்றி இப்படிலாம் சொல்கிற? அவளே அசிங்கப்படுத்துறான்டா.
415 நம்ம சேனலில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும்டா. 2 இருக்கும். அது லோடிங் வீடியோ. வெறும் ஓட்டினா 2 மாதம் இருக்கும். எதுவுமே போடல. எங்கே வைகாடு பட்டரெல்லாம் இந்த வண்டி கொண்டு போய் விட்டா வண்டி செத்து போயிருமே. வண்டி செத்து போயிருமா? 4 நாளில் பட்டறையில் தான் நடக்கும். இதுக்கு இந்த வண்டிக்கு இல்லை, இந்த வண்டிக்கு இவ்வளோ டீசல் ஊற்றுறதுக்கு அதுக்கு பேசாமல் பைசான் பை 585 ஊற்றி ஓட்டிட்டு போயிடலாம். அது குடிக்க அதுவும் ஒரே டீசல் தான். பர்ஃபார்மன்ஸ் இதோட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு டிரைவர் நானே ஓட்டுவேன். இவனே ஓட்டுவானா? எவ்வளோ வெயில் இருந்தாலும் அதில் நீட்டாக ஓட்டி. சரி, இதில் போய் அஜித் எடுத்து வாங்கி ஓட்டு. 2 மொதல் சால் ஓட்டினா கூட 2 சால் கட் பண்ணி போடலாம். 2வது சால்லாம் ஓட்டினா வெளுத்து விட்டுருவாங்க. அப்புறம் அந்த வண்டி எத்தனை சால் ஓட்ட சொல்கிறீங்களா? ஓட்டுறேன். ஓ கால்டல்லடா. நான் டிச்சு ஓட்டுறா. அப்போ நான் ஒரு சால் ஓட்டா எப்படி ஓட்டுறேன்னு பார்க்கலாமா? போயிட்டா அவன் கொடுக்காது எங்க போறான் பாரு, இறங்கி வந்துட்டான். இப்ப மாமா மட்டை அடிச்சு விட்டுறாரு. ஒன்றும் பிரச்சனை. அடுத்து நம்ம மாமா களத்தில் இறங்கி விட்டார். மொட்டை செத்து போயிரு, இறங்க. ஆட்டமே வர மாட்டேங்குது. அவரு ஆட்டம் போடுறாரு. இப்ப இங்க பாரு எப்படி ஆடுறாரு. சுண்டன மாட்டிருக்கடா வச்சு. நம்ம இந்த வண்டியை ஓட்டுனது இல்லைல்ல. எல்லாம் ஆர்கிங் வச்சாரு. மொட்டை எடுத்த போயிட அவரு. அதனாலதான் இந்த ஆட்டம் ஆட்டாரு. ஆமா. சூப்பர் மாமா. பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. செம்மையா ஓட்டுறாரு மாமா. பயங்கரமான என்ன மாமா. மாமா பதற வைக்கிறாரு எல்லாத்தையும். அவர்கிட்டே கேளு போய். ஆனா யார் ஓட்டினாலும் தங்குதே. நம்ம நாட்டு தாண்டி அவரே பார்த்தீங்கன்னா 20-25 வருஷமா ஓட்டுறாரு. அவருக்கே சங்கம் விடுறாரு பத்தியா. தாண்டி 40 ஹெச்பி அவ்வளோதான். 415 எடுக்கக்கூடாது. ரொட்டேட்டரு லோடிங் ஓட்டுறதுன்னா இந்த மாதிரி ஓட்டுறதுலாம் அதான் இல்லை. லோடிங் ஓட்டுறதுக்கு, ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு, அப்புறம் வேற என்ன சேர் ஓட்டுறதுக்கு அதெல்லாம் தெரில எப்படி இருக்குதுங்க. அந்த மாதிரி பிடிக்காது தெரில எப்படின்ட்டு ஓட்டுறாங்க. அதுக்கு என்ன நல்ல பையனா எடுக்கிற மாதிரி இருந்தால் போர்ஷன் பைக் கூட பைசன் பைக் தான் பெஸ்ட்டு. நம்ம தேவேந்தர் சொல்கிறாப்புல எதுவுமே சாண்டார் மட்டும்தான். 53 தான். யார் பண்ணாங்க சொல்லணும். எதுவுமே சொல்ல கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட்டு 53 சொல்லலாம் இல்லை. எல்லா வண்டியும் பெஸ்ட்டு தான். எதையுமே ஒரு வண்டி தான் பெஸ்ட்டு. எல்லா வண்டியுமே சூப்பர் வண்டி தான். என்னோட பெரிய வளராங்களா. சொல்லுங்க. இப்போ பார்த்துக்கிங்க. அப்போ மாமா ஓட்டுறாரு. அதை நான் முன்னே சொல்லிட்டேன். அஜிதனை ஓட்டுறதுக்கும் மாமா ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து. நான் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் ப்ரோ இருக்குங்க. ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். எனக்கு வாட்டம் வரல. அது எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சுகராக வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அதில். பார்த்தீங்கன்னா இப்போ மாமா அவர் வந்து ஓட்டிகிட்டே இருக்காரு. அதனால் அவருக்கு வந்துடுது. அதனால் தெரியுது. அதனால் ஓட்டிடுறாரு. இத்தனை வருஷமா நானே இங்கே வேலை செய்கிறேன். எனக்கே இதில் தெரியல ப்ரோ. வருஷமா 6 மாதம் அடுத்து போட்டேன். வருஷம் ஆக போகுதில்ல. இந்த வண்டி தான் ப்ரோ. அப்படி மற்றபடி பைசன் பைலாம் சூப்பராக இருக்குது. வேற லெவல் ப்ரோ. அதெல்லாம் ஆம்பளுக்கு சும்மா போட்ட வாக்கில் வருது. எப்படி போட்டாலும் இது ஹெச்பி ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கனால வண்டி கொஞ்சம் தங்குது. பிடிச்சோம்னா உடனே பார்த்தீங்கன்னா உட்கார பார்க்குது. அவ்வளோதான். வேறு வண்டியில் குறை சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. வண்டிலாம் நல்ல வண்டி தான்.
நல்லா உழவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 50 ஹெச்பிக்கு 45 ஹெச்பிக்கு மேலே பார்த்துக்கலாம். அதான் சூப்பராக இருக்கும். இதே விட அதிகமாக அதிகம் 4 சன் பை 4 சன் விட 5 சன் பை ஸ்டார்டிங் மாடல். சூப்பர் வண்டி. 4 சன் பைலாம் குத்து சொல்ல மாட்டாப்ல, நல்லா ஓட்டுவார். ஆனால் பாருங்க படுக்கு போட்டு ஓட்டுறாப்ல. மழத்தையே முழுகுறாரு. மழத்தையே முழுகுறாரு பார்த்தீங்களா? இவர்தான் ப்ரோ டாக்டர் லைஃப் தேவ் டிராக்டர் லைஃப் ஓனர். நான் ராம் அடிக்க பார்க்குறீங்களா? என்ன பட்டையை கையில் ஊற்றுறான் ஏய் பார்த்துங்க ப்ரோ. இப்போ பாருங்க வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்துருக்கான். ஃபோன் என்ன ஃபோனு தெரியல. என்ன ஃபோனுது? போக்கோவா? போக்கோ ஓப்போ. பயங்கரமான ஆள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா சிரிக்கிறார் ப்ரோ. பார்க்க தான் கொஞ்சம் பொறி வரணும் மாதிரி இருப்பாப்ல. ஆனால் செம்ம காமெடி பண்ணாப்ல. பொத்திரி ஓடிட்டு வாங்க. நானும் போய் ஓட்டிகிட்டு வந்துடும். வாங்க வாங்க. அது வேணா ஒரு 25 நிமிஷம் தான் ஓடும். டைம் கட் பண்ணிக்காங்க. டைமை கட் பண்ணிக்காங்க. ஓகேன்பா. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை டேக் கேர் மிஸ் யூ.